பியாண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மரியாராஜா இளஞ்செழியன் இயக்கத்தில் ஜஸ்டின் பிரபாகர் இசையில் ஜி.வி. பிரகாஷ், ஸ்ரீ கௌரி பிரியா, ஜார்ஜ் மெரியன், அபாஸ் நடிக்கும் ஹாப்பிராஜ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் மார்ச் 27 முதல். வணக்கம். இந்த வாரத்துடைய சோலோ தமிழ் ரிலீஸ் இந்த யூத். ஏன் சோலோ ரிலீஸ்னு கேட்டிங்கன்னா தெரியாது. கடந்த 2-3 வாரமாக எக்கச்சக்கமான தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் 1-2 படங்களை இந்த வாரம் தள்ளியிருக்கலாமே நினச்சிங்கன்னா அதுக்கும் காரணம் தெரியாது. இப்போ சென்னை தியேட்டர்ஸில் ஆக்சுவலாக 5 தமிழ் புது படங்கள் தான் ஓடிட்டுருக்கு. தென் 2 தமிழ் டப்பிங், தென் 2 தமிழ் ரீரிலீஸ். இதில் யூத் மட்டுமே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற புது படம். வித் லவ், காதல் ரீசெட் ரிப்பீட்லாம் சில ஷோஸ் மட்டும் தான் ஓடிட்டுருக்கு. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, துரந்தருக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் துரந்தர் தமிழ் வெர்ஷன் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. நீங்கள் நைட்டு ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிளானிங்னு சரி விடுங்க. இந்த கென் கருணாஸோடைய டைரக்டோரியல் டெபு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணலாம். யூத். பிரவீன் 10வது படிக்கிற பையன். ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணுறதே முழு நேர வேலையாக வச்சுருக்காரு. ரொம்ப இன்னசென்ட்டான பையன் மேலே அளவு கடந்த அன்பு இருக்கிற அம்மா, பையன் மேலே சின்ன கோபத்தோடவே இருக்கிற அப்பா. பிரவீனுக்கு படிப்பை விட லவ் பண்ணுறது தான் ஆர்வம் அதிகம். ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி ஸ்கூலு காலேஜுன்னு அதே பொண்ணை லவ் பண்ணி அதே பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது பிரவீனுடைய பயங்கரமான ஆம்பிஷன். +1 சேர்ந்ததுமே பக்கத்து கிளாஸை சேர்ந்த பிரேஷிகா அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு பிரவீன். இதுக்கப்புறம் அவருடைய வாலிப வயசில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த யூத். நாங்கள் கதை முடியும் போது வளர்ந்துடலாம் மாட்டோம், கடைசி வரைக்கும் சின்ன பசங்களாகவே இருப்போம் அப்படின்னு பசங்க படத்தை சொல்கிற மாதிரி ஒரு பையனுடைய 2 வருஷ ஸ்கூல் வாழ்க்கையை மட்டுமே டாக்குமெண்ட் பண்ணுது இந்த கதை. ஃப்ரெண்ட்ஸோடு அடிக்கிற சின்ன சின்ன லூட்டி, பல இடங்களில் வாங்குற முக்கைகள், உற்சாகமான டான்ஸ் நம்பர்ஸ், டீனேஜ் ஃபீலிங்ஸ்னு ஹியூமர் கலந்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது ஓரளவுக்கு ஒர்க்கும் ஆயிடுது. பட் ரொம்ப ஜெனரிக்கான முதல் பாதி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்குது. அடிப்படையில் இது ஒரு டெம்ப்ளேட் படம் தான். உருப்படாத பையன் ட்ரோப் இருக்குது, அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒத்து வராதுங்கிற அந்த ட்ரோப் இருக்குது, பாசக்கார அம்மா ட்ரோப் இருக்குது, இன்சல்ட் பண்ணுற சொந்தக்காரங்க ட்ரோப்னு எல்லாமே இருக்குது. பட் அதை நல்ல நடிகர்களை வச்சு ஹியூமரை வச்சு பேக்கேஜ் பண்ண விதத்தில் ரொம்ப டயர்டாகாமல் பார்த்துக்கிறாரு கென். ஃபன்னியான சந்தோஷ் சுப்ரமணியம் ஸ்டைல் அந்த இன்டர்வல் பிளாக்ல தான் படம் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃபில் அகைன் இந்த ஸ்கிட் ஸ்டைலில் வர சின்ன சின்ன காமெடி மொமெண்ட்ஸை வச்சு என்டர்டெயின் பண்ணிடுறாங்க. கடைசி 20-30 நிமிஷங்களில் தான் இந்த களத்துக்கு கொஞ்சம் உயிர் வர ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமாக பேக்ரவுண்டில் இருந்த பேரண்ட்ஸ் கேரக்டர்ஸ் ஃபோர்கிரவுண்டுக்கு வராங்க. கம்மிங் ஆஃப் ஏஜ் ஆர்க் மாதிரி சென்ட்ரல் கேரக்டருக்கு ஒன்று கிடைக்குது. இந்த போர்ஷன்ஸில் எமோஷன்ஸும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆச்சு. பிரவீன் கேரக்டர் எடுக்கிற அந்த ஒரு முக்கியமான டிசிஷனுக்கும் எந்த கேரக்டருடைய டிக்னிட்டியையும் கெடுக்காமல் அதை எடுத்திருந்த விதத்துக்கும் பாராட்டுகள். தென் க்ரௌட் ப்ளீசிங் எண்டிங்கோட ஃபினிஷ் லைனை ட்ரெஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த கதையில் ஆதாரமாக இருந்த பிரச்சனை என்னென்னா, டெபிக் பண்ண இந்த ஜேர்னியில் ஒரு உயிர், ஒரு சோல் இல்லை அப்படிங்கிறது தான். எல்லாமே ஆல்ரெடி நமக்கு பழக்கப்பட்ட விஷயங்கள் மாதிரியே இருந்தது. பர்ஃபார்மன்ஸுமே கூட அப்படி தான் இருந்தது. அதை விட எல்லாமே ரொம்ப சினிமேட்டிக்காகவே ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ என்டர்டெய்னிங்காக போனாலுமே கூட சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே கனெக்ட் பண்ணுறாங்க. தென் பொதுவாகவே தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு பிரச்சனையை பார்க்க முடியுது. முன்னாடியெல்லாம் காலேஜ் லைஃப் அப்படின்னு காட்டின எல்லாத்தையுமே இப்போ ஸ்கூல் லைஃப் அப்படின்ற மாதிரியே காட்டுறாங்க. இந்த படத்தோட கதையும் அப்படி தான் இருக்குது. இது அப்படியே ஒரு காலேஜில் நடக்கிற மாதிரி வச்சுருந்தாலுமே கூட டயலாக்ஸ் முதற்கொண்டு, பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸ் முதற்கொண்டு எதையுமே இதில் மாற்றிருக்க வேணாம். ஸ்கூல் டேஸுக்கே உண்டான ஒரு சாம், ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. அது இந்த படத்தில் சுத்தமாக தெரியவே இல்லை. நீங்கள் ஒருவேளை லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த தெலுங்கு படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் எந்த மாதிரியான சாமை, என்ன மாதிரியான இன்னசென்ஸை சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எனக்கு எப்படி நோ சொல்கிறதுன்னு தெரியலடா அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்கிற அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் டீனேஜ் பசங்களுக்கு இருக்கிற அந்த டயலமாவை, கன்ஃபியூஷனை சரியாக கேப்சர் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு லவ்லேருந்து இன்னொரு லவ்க்கு கேரக்டர் டக்குன்னு மாறிட்டே இருக்கும்போது அந்த கேரக்டருடைய சீரியஸ்னஸை அது டைல்யூட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் 3ஆவதாக வர லவ்வுக்கான சரியான காட்சிகளோ மொமெண்ட்ஸோ காரணமோ படத்தில் இல்லவே இல்லை. பேரண்ட்ஸோடைய சென்டிமெண்ட் போர்ஷன்ஸ்லையுமே கூட ரொம்ப ஈஸியான ஒரு ரூட்டை தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஆப்வியஸாக கதை அங்கே தான் போக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது. அதில் இன்னும் கூட கொஞ்சம் டெப்த் தேவைப்பட்டுச்சு. சுத்தமாக டெப்த்தே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. சுராஜ் கேரக்டர் பேசுகிற ஒரு சில டைலாக்ஸில் அதெல்லாம் இருந்தது. பட் எனக்கு அது மட்டுமே பத்தலை. கென் கருணாஸ் நல்லா எமோட் பண்ணுறாரு. சிங்கிள் லென்த்தி டேக்கில் டான்ஸ் ஆடுறாரு, டைமிங்கில் காமெடி பண்ணுறாரு, ஒரு கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. வழக்கமாக சரண்யா பண்ணக்கூடிய அந்த அப்பாவி லூசு அம்மா ரோலில் தேவர்ஷினி. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் இவங்க காட்டியிருக்கிற அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. சுராஜ் வெஞ்சரமூடும் சாலிடாக இருக்காரு. லைஃப்பில் தோத்துடக்கூடாது அப்படின்னு பையன்கிட்ட பேசுகிற அந்த மூமெண்ட்டில் மெலோ ட்ராமா இல்லாமல் அதை அவர் கேரி பண்ணியிருந்தால் நடிச்சிருந்தது தான் செம்ம. அனிஷ்மா அனில்குமார், மீனாட்சி தினேஷ் 2 பேருமே அவங்க கேரக்டர்ஸில் பக்காவாக இருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்டூடியஸான ஸ்டூடெண்ட்டுங்கிற அந்த கேரக்டரில் அனிஷ்மா மட்டுமே எனக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக தெரிஞ்சாங்க, கன்வின்சிங்காக இருந்தாங்க. கென்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வர பபுலு, எப்போ பாரு டென்ஷன் ஆகிற ஒருத்தர், நல்லா படிக்கக்கூடிய ஒருத்தர்னு எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சின்ன ரோலில் நளினியும் நல்ல சாய்ஸ். லவ்வை கெடுக்கணும்னு சுற்றுற 3 பொண்ணுங்க, நடுவில் வந்து அடி வாங்கிட்டு போகிற காலேஜ் பசங்கன்னு எல்லாருமே நல்ல காஸ்டிங். ஜி.வி. பிரகாஷ் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் விஷுவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாகவே இருக்குது.
பட் பாடல்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். விக்கியோடைய சினிமாட்டோகிராஃபிக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். மியூசிக் வீடியோ மாதிரி வைப்ரண்டான விஷுவல்ஸாக தந்திருந்தாரு. பாடல்களில் வர அந்த சில் அவுட் ஷாட்ஸ், பேக் லைட்டிங் ஷாட்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மொத்தத்தில் இந்த யூத் ஒரு பாசிபிள் என்டர்டெய்னர். டீப்பாக எந்த ஜோனுக்கும் போயிடாமல் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸையே எய்ம் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப டேஸ்டியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கலனாலுமே கூட அப்போதைக்கு பசி ஆறுது. ஒரு சேஃப் பெட். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. 2 மானா கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து பார்த்தா UA 13+ ரேட்டிங் சரியே. பேரண்டல் கைடன்ஸ் கண்டிப்பாக அவசியம்.